வணக்கம் நண்பர்களே. பாரம்பரிய முறையில் சத்தான சுவையான கொள்ளு உருண்டை 2 வகையில் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. முதல் வகையில் கொள்ளு உருண்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல ஒரு டம்ளர் ஒன்று எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த டம்ளரில் ஒன்றா தலை தட்டி அப்படி இல்லைன்னா கோபுரம் மாதிரி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த அளவில் கொள்ளு எடுத்துக்கணும். கொள்ளு எடுத்துக்கிட்டு அதில் கல் குப்பையெல்லாம் இருக்குதான்னு பார்த்து சுத்தம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு நல்லா 2 தடவை வெள்ளையாக கழுவிட்டு அதுக்கப்புறம் உடனே அந்த கொள்ளை வறுத்துடணும். தண்ணியில் ரொம்ப நேரம் ஊற விடக்கூடாது. அடுப்பில் ஒரு அடிகனமான வாணலி வச்சு அதில் இந்த ஈரமாக இருக்கிற கொள்ளை போட்டுக்கிட்டு அடுப்பை வேகமாக வச்சு கொஞ்ச நேரம் வறுக்கணும். ஏன் அடுப்பை வேகமாக வச்சு வறுக்கணும் அப்படின்னா அந்த கொள்ளில் இருக்கிற ஈரமெல்லாம் சீக்கிரமாக அப்போ தான் போகும். அதுக்காக கொஞ்ச நேரம் மட்டும் அடுப்பை வேகமாக வச்சு அந்த கொள்ளில் இருக்கிற ஈரமெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு தான் அந்த கொள்ளை வறுக்கணும். அப்போ தான் அந்த கொள்ளில் உள்பக்கமெல்லாம் நல்லா வறுபட்டு அந்த கொள்ளு நல்லா வெந்து வரும். கொள்ளை வறுக்க வறுக்க கொள்ளுலேருந்து நல்லா வாசனை வரும். அதே சமயம் கொள்ளுலேருந்து கொஞ்சம் படபடன்னு கொள்ளு பொரிஞ்சு வர்ற சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் அடுப்புலேருந்து அந்த கொள்ளை எடுத்து ஒரு தட்டத்தில் போட்டு நல்லா பரப்பி விட்டு கொள்ளை ஆற விடணும். கொள்ளு ஓரளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதிலிருந்து 2 கொள்ளு பருப்பு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்கணும். அப்போ அந்த கொள்ளு நல்லா மொறு மொறுன்னு வெந்திருக்கணும். ஒருவேளை நல்லா வேகலை அப்படின்னா அந்த கொள்ளு கொஞ்சம் நமத்து போன மாதிரி இருக்கும். அதனால் திருப்பியும் மறுபடியும் அதே வாணலியில் போட்டு அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வறுத்துட்டு மறுபடியும் அதே போல் தட்டத்தில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கணும். கொள்ளு நல்லா ஆறி வந்த பிறகு அதை ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு நல்லா நைஸாக தூள் பண்ணிக்கணும். தூள் பண்ணிக்கிட்டு அதை மறுபடியும் ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு சல்லடியில் கொட்டி சலிச்சுக்கணும். சலிக்கிறப்ப மறுபடியும் அதில் திப்பி வந்தது அப்படின்னா அதையும் மறுபடியும் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டு மறுபடியும் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி அதையும் சலித்து அந்த மாவோட ஒன்றா போட்டு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த கொள்ளு மாவை உருண்டை பிடிக்கிற மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த டம்ளரில் எந்த அளவில் அதாவது தலை தட்டியா அல்லது கோபுரம் மாதிரியாக கொள்ளு எடுத்திருந்தோம் அப்படின்னா அதே மாதிரியே நல்லா வெல்லத்தை கொட்டி தூள் பண்ணி அந்த தூள் வெல்லத்தை அந்த டம்ளரில் அதே அளவில் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் இந்த வெல்லத்தை போட்டுக்கிட்டு அது கூட ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி வெல்லம் நல்லா கரைஞ்ச உடனே அந்த வெல்லத்தை நீ எடுத்து வேறொரு பாத்திரத்தில் வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கணும். ஏன்னா அதில் கல் குப்பையெல்லாம் இருக்கும். அதனால் அந்த பாத்திரத்தை சும்மா ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவிக்கிட்டு திருப்பியும் அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் அந்த வடிகட்டி வச்சுருக்கிற வெல்லத்தை நீ எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமாக வச்சு அந்த வெள்ளை தண்ணியை பாகு காய்ச்சணும். பாகு ஒரு கம்பி பதம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பாகை எடுத்துக்கிட்டு இன்னொரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருக்கிற அந்த கொள்ளு மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டு அந்த கரண்டியினுடைய பின்பக்கமாக அந்த சூடாக இருக்கிற பாகில் அந்த மாவை நல்லா கலந்து விடணும். கலந்துக்கிட்டே அந்த சூட்டோடையே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொள்ளு மாவை எடுத்து அப்படியே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டத்தில் வைக்கணும். மறுபடியும் அந்த சூடாக இருக்கிற பாகை எடுத்து அந்த மாவில் ஊற்றி மறுபடியும் கலந்துக்கிட்டு இதே போல் உருண்டை பிடிக்கணும். ஒருவேளை அந்த பாகில் சூடு ஆறிடுச்சு அப்படின்னா சீக்கிரமாக உடனே அடுப்பில் வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டு அந்த சூட்டோடு தான் அந்த மாவில் பாகை ஊற்றி கலக்கணும். இதே போல் எல்லா பாகையும் எல்லா மாவுலையும் ஊற்றி நல்லா கலந்து உருண்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த உருண்டைகளை எல்லாம் இன்னொரு தடவை எடுத்து கையில் நல்லா இறுக்கி பிடிச்சி நல்லா மொழுன்னு உருண்டையாக வந்ததுக்கப்புறம் அந்த உருண்டைகளை ஒரு சம்பட டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு வச்சுக்கிட்டு இந்த உருண்டைகளை 15 நாட்களுக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம். ஒன்றுமே ஆகாது. நல்லா சுவையாக இருக்கும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த உருண்டையை தினம் ஒன்று கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா சத்து கிடைக்கும். அடுத்தது இதே போல் கொள்ளு உருண்டையை 2வது வகையில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முன்ன சொன்ன மாதிரியே கொள்ளை எடுத்து நல்லா வறுத்து தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கணும். அதே போல் அதே அளவில் தூள் வெல்லமும் எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு ஈரமில்லாத மிக்சி ஜாரில் அந்த அரைச்சி வச்சுருக்கிற கொள்ளு கொஞ்சம் அது கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் அந்த தூள் பண்ணி வச்சுருக்கிற வெள்ளத்தூள் கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அந்த கொள்ளு ஓரளவுக்கு நைஸாக ஆகிற வரைக்கும் அரைச்சிக்கணும். இதை மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் அரைக்க முடியும். நிறையா போட்டோம் அப்படின்னா மிக்சி ஜார் சுத்தாது.
முதல் தடவை மட்டும் ஏலக்காய் தூள் போட்டுக்கிட்டா போதும், மறுபடியும் ஏலக்காய் தூள் வேண்டியதில்லை. இதே போல் ஒவ்வொரு தடவையும் மிக்ஸி ஜாரில் வறுத்த கொள்ளு கொஞ்சம், அதே அளவுக்கு தூள் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் ரெண்டையும் போட்டுக்கிட்டு கொஞ்சம் எவ்வளவு நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கணும். இதே மாதிரி எல்லா கொள்ளு எல்லா வெல்லத்தையும் நல்லா நைஸாக நுணுக்கி அந்த பாத்திரத்தில் போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடணும். ஏன்னா ஏலக்காய் தூள், கொள்ளு, வெல்லத்தூள் எல்லாமே அப்போ தான் எல்லா பக்கமும் சம அளவில் கலந்துக்கும். அதுக்கப்புறமா கைக்கு எவ்வளோ பிடிக்க வருதோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கொள்ளு மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி ஒரு தட்டத்தில் வச்சுக்கணும். எல்லா கொள்ளு மாவையும் இதே போல் உருண்டைகளாக பிடிச்சதுக்கப்புறம் ஒரு சம்பட டப்பா எடுத்துக்கிட்டு அந்த பிடிச்சி வச்ச உருண்டைகளை இன்னொரு தடவை நல்லா மொழுன்னு இறுக்கி பிடிச்சி அந்த சம்பட டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். இந்த கொள்ளு உருண்டைகளை 15 நாட்களுக்கு வெளியிலே வச்சு சாப்பிட்லாம், ஒன்றுமே ஆகாது, நல்லாயிருக்கும். நம்முடைய முன்னோர்கள் காலத்துலலாம் இந்த மாதிரி கொள்ளை இந்த மாதிரி பல வகையிலையும் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அதனால தான் அவங்கெல்லாம் அவ்வளவு திடமாக இருந்திருக்காங்க. பாரம்பரியமான முறையில் செய்கிற இந்த 2 வகையிலையும் கொள்ளுருண்டைகளை எதில் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே.